காப்போத்தாஸ் உயர்தரம் கற்கின்ற மாணவர்கள் விடுகின்ற ஒரு பொதுவான பிழை என்றால் சமநிலையாக கற்கிறது. சமநிலையாக கற்கிறன்றது என்னென்று சொன்னால், உச்சபட்சம் 3 பாடத்திலையும் ஜெட் ஸ்கோர் வருன்றதுக்காகவே கற்கிறது. நான் சமநிலையாக கற்கிறேன். ஆனால் அநேக மாணவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தங்களுக்கு விருப்பமான பாடத்தை அதிகம் கற்கிறாங்க. சில விடயத்தில் அவங்கள மிக அதிகமாக அவங்களோட மார்க்ஸ் முன்னேறுது, அதிகரிக்குது. ஆனால் சில விடயங்களில் தாழ் நிலைமை உருவாகுது அல்லது தேவையை விட குறைவாக உருவாகுது. இது அவங்களோட ஜெட் ஸ்கோரை அதிகரிக்காது. அவங்களோட பல்கலைக்கழக நுழைவு அல்லது அவங்களோட அடைவு மட்டத்தையும் ரேங்கையும் அதிகரிக்க போகிறதில்லை. அவை நாம் ஒரு ஜெட் ஸ்கோருக்காக வேண்டி தான் நாம் கற்கிறோமே தவிர நம்மளோட விருப்பத்துக்காக வேண்டி நாம் கற்கிறதில்லை. அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து சில மாணவர்கள் விடுபடுறாங்கல்ல. இதனால் அது வளர்ச்சியாக அமையும். அதுக்கு பேர் வளர்ச்சி அல்ல. ஒரு பகுதி மட்டும் வளர்ந்தால் அது வளர்ச்சி அல்ல, அது வீக்கம். 3 பாடமும் மிக இயலும் அளவுக்கு உச்சபட்சத்தை அடையணும். சில பாடங்களில் உயர்வாக அடையலாம். அதுக்காக வேண்டி எல்லாமே உச்சத்தை அடைய முடியாது. சில பாடங்கள் அடையலாம். ஆனால் மற்ற பாடங்கள் அதன் எவரேஜை விட குறையக்கூடாது. அது ஏபிசி எடுத்த மாணவன், ஒரு முதல் தடவையில் ஏபிசி எடுத்த மாணவன் அடுத்த தரம் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ரேங்கை கூட்டுறதுக்காக வேண்டி அந்த சி எடுத்த பாடத்தில் அல்லது எஸ் எடுத்த பாடத்தை மிக அதிகமான நேரத்தை செலவழித்து அந்த ஏயை புறக்கணிச்சவர். அதனால் இந்த ஏயும் டாப் ஏயாக போகாமல் இருக்குது. அது இலகுவானது. ஏயை டாப் ஏயாக 85 ஏயாக மாற்றுவது இலகுவானது. அதை புறக்கணிக்கிறார். இந்த எஸ்ஸில் சியில் மெனக்கட்டு அதை மேக்சிமம் பிக்கு வரலாம். ஆகவே குறைஞ்சதையும் கணக்கெடுக்கணும், கூடியதையும் கணக்கெடுக்கணும். கூடியதை மிகவும் கூடியதாக மாற்றணும், குறைஞ்சதை சராசரியையாவது அடைகிறதுக்கு முயற்சி செய்யணும். இதுதான் சமநிலையாக உயர்தரம் கற்பது என்பது. இதனை மாணவர்கள் பின்பற்றும் போது சிறந்த செட் ஸ்கோரை பெற்ற, உயர்தரத்தில் சிறந்த ரேங்குகளை பெறக்கூடிய மாணவர்களாக அவங்க உருவாகுவாங்க.